அனைவருக்கும் வணக்கம். JEE 2025ல கேட்ட கொஷின். இந்த கொஷின் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக்லேருந்து கேட்ட கொஷின். இந்த கொஷினை பார்க்கும்போதே இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரியுது. ஆனாலும் நம்ம இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடை அப்ளை பண்ணாமல் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமாக டிஃபரன்ஷியல் கால்குலஸில் ப்ராடக்ட் ரூல் தெரியும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவினா யூடிவி ப்ளஸ் விடியூ, அதாவது யூடிவி ப்ளஸ் விடியூனா டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவின்னு எழுதலாம். இது தெரிஞ்சால் போதும், இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இட் கேன் பி ரிட்டன் அஸ், இதை மாற்றி எழுதலாம். எப்படி மாற்றி எழுத போகிறோன்னா, மல்டிப்ளை பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a². இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதால்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² dy ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது x டிவைடட் பை 1 + a² இன்ட்டு y, இது கூட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய்ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² கிடைக்கும் இன்ட்டு dx ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ரைட் சைடில் ரூட் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் dx வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as. இது எப்படி கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² மல்டிப்ளை பண்ணுறேன். கொடுத்துக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² மல்டிப்ளை பண்ணும்போது இது மாதிரி கிடைக்குது. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை வந்து எப்படி எழுதலாம், யூடிவி ப்ளஸ் விடியூனா டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூடிவின்னு எழுதலாம்ல. அதுபோல் இதை எப்படி எழுதலாம்னா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² எழுதலாம். எப்படி சார், இது வந்து யூவு, இது வி. யூவை வச்சுக்கிங்க, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய். அதே போல் வியை வச்சுக்கணும். வி என்ன பாருங்கள், வி ஒய் இங்கே வச்சுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a², இது யூவு. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a²னா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a². அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு ரூட்டுக்குள்ளே என்ன ஆகுது, a²னா 2x இது வரும் இன்ட்டு dx. இதுதான் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² இன்ட்டு dy ப்ளஸ் x dy dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² டிஃபரன்சியேஷன் ஆஃப் y இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a². இந்த ஃபார்முலா பிரகாரம் யூடிவி ப்ளஸ் விடியூனா டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி, அது பிரகாரம் இது எழுதலாம். ரைட் சைடில் ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இன்டகிரேட் பண்ண வேண்டியது தான். இன்டகிரேட் பண்ணோம்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன், அது நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒய் இன்ட்டு 1 + a² மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு x⁻1/2 இன்டகிரல் x⁻1/2 dx. ஸோ அப்போ x⁻3/2 டிவைடட் பை 3/2, அது 2/3ன்னு எழுதலாம் ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு இது கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y ஆஃப் 0 = 0 லிமிட் கொடுத்துக்கிறாங்க. y ஆஃப் 0 = 0 இது மாதிரி கொடுத்தாலே, இது மாதிரி லிமிட் கொடுத்தாலே இந்த பவுண்டரிஸ் அப்ளை பண்ணி எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணணும், ஒய்க்கு 0 அப்ளை பண்ணி சி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வரத்தில்
0 அப்ளை பண்ணணும், ஒய் வர இடத்துல 0 அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஒய்க்கு 0னா 0 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 0, அப்போ 0 தான் வரும். ரைட் சைடில் 2/3 இன்ட்டு 0, எக்ஸுக்கு 0 தான் வரும், ப்ளஸ் சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சி வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு 0ன்னு நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a², 2/3 எக்ஸ் பவர் 3/2. இதை எப்படி எழுதலாம்? ஒய் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் பவர் 3/2 ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a². இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² வந்து லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது ரைட் சைடில் எடுத்து வரும்போது டிவிஷனில் மாறும். சரி, கடைசியாக என்ன தான் கேட்குறாங்க? நம்மளை கேட்குறது ஒய் ஆஃப் 1 இதான் கேட்குறாங்க. ஸோ ஒய் ஆஃப் 1 வேணும்னா எக்ஸ் வரத்தில் நம்ம 1 அப்ளை பண்ணால் போதும். எக்ஸ் வரத்தில் ஒய் ஆஃப் 0னா எக்ஸ் வரத்தில் 0. ஸோ அப்போ ஒய் ஆஃப் 1னா எங்கே எக்ஸ் வருதோ அங்கே 1 அப்ளை பண்ணணும். ஸோ 2/3 1 பவர் 3/2, 1 பவர் 3/2னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1². அப்போ 1 + 1 2 கிடைக்கும். ஸோ ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த 2வையும் √2வையும் கேன்சல் பண்ணோம்னா √2 கிடைக்கும் டிவைடட் பை 3. ஸோ இதிலேருந்து சரியான ஆப்ஷன் என்னான்னு பார்த்தோம்னா போய் பார்க்குறோம். ஆப்ஷன் 3 ஆன்சர் √2 டிவைடட் பை 3. பாருங்கள், வித்தியாசமான முறையை கையாளுற பாருங்க. அனைவருமே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் அப்ளை பண்ணி செய்வாங்க. நீங்கள் எந்த நெட்டு யார் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஆனாலும் நம்ம ப்ராடக்ட் ரூல் டிஃபரன்சியேஷன் தெரியும். யூடிவி ப்ளஸ் விடியூனா டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி. இந்த ஐடியாவை அப்ளை பண்ணி கொடுத்துக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றி எழுதி இந்த லெஃப்ட் சைடில் வரத இன்டெக்ரல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு 1 + ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a² 8 ரைட் சைடில் வரது அப்படியே எடுத்துக்கின்னு இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துக்கிற பவுண்ட்ரி லிமிட் வேலைக்கு ஏற்ற மாதிரி சி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஈஸியாக இருக்கும். ஜேஇ மெயின் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ.